விக்ரம்-1 என்ற நாட்டின் முதல் தனியார் ராக்கெட்டை உருவாக்கியதன் மூலம் இந்தியா விண்வெளித்துறையில் புதிய வரலாறு படைத்துள்ளது. தெலுங்கானாவின் ஹைதராபாத் நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம்தான் இந்த மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது. 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனத்தை விஞ்ஞானிகளான பவன்குமார் சந்தனா மற்றும் நாகபாரத் டாக்கா ஆகியோர் இணைந்து நிறுவினர். இவ்விருவரும் முன்பு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவில் பணியாற்றியிருந்தனர். குறிப்பாக பவன்குமார் சந்தனா இந்தியாவின் மிகப்பெரிய ராக்கெட்டான GSLV Mk3 திட்டத்தில் சுமார் 5 ஆண்டுகள் வரை பணியாற்றியுள்ளார். அதேபோல நாகபாரத் டாக்காவும் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பிளைட் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார். ராக்கெட் ஏவுதலில் வழிநடத்தல், கட்டுப்பாடு போன்ற முக்கிய செயல்பாடுகளை மேற்கொள்ளும் கணினி வன்பொருள் மற்றும் ஃபர்ம்வேர் அமைப்புகளை உருவாக்கிய அனுபவமும் இவருக்கு உண்டு. 7 மாடி கட்டடத்தின் உயரம் கொண்ட விக்ரம்-1 ராக்கெட் சுமார் 300 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை தாழ்வான பூமியின் வட்டப்பாதையில் செலுத்தும் திறன் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விக்ரம்-1 ராக்கெட்டையும் ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்கைரூட் நிறுவனத்தின் இன்ஃபினிட்டி கேம்பஸையும் பிரதமர் மோடி திறந்து வைத்து உரையாற்றினார். குறிப்பாக சிறிய செயற்கைக்கோள்களின் தேவைகள் அதிகரித்து வரும் இன்றைய சூழலில் இந்திய விண்வெளி துறையில் தனியார் நிறுவனங்கள் சிறப்பாக முன்னேறி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மேலும் உலகளவில் இந்தியாவின் தனியார் விண்வெளி திறமைகள் தனித்த அடையாளம் பெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்திய விண்வெளித்துறை இதன் மூலம் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் மையமாக மாறி வருவதாகவும் கூறினார். இந்திய இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக ஜென்சி தலைமுறை தேசிய நலனை முதன்மையாக கொண்டு விண்வெளித்துறையில் கால் பதித்துள்ளதாக பாராட்டிய பிரதமர் மோடி, விண்வெளித்துறையை தனியாருக்கு திறந்த பின் பல இளைஞர்கள் சிறந்த முறையில் அதனை பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். அத்துடன் தற்போது 300க்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவின் விண்வெளி எதிர்காலத்திற்கு புதிய நம்பிக்கை அளித்து வருவதாகவும், 2-5 பேர் என சிறிய குழுக்களாக குறைந்த வசதிகளோடு பெரிய கனவுகளை துரத்தி பிடிக்க அவர்கள் கடினமாக உழைத்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அவர்களின் இந்த உற்சாகமே இந்தியாவின் தனியார் விண்வெளி புரட்சிக்கு காரணம் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, அவர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாட வாய்ப்பு கிடைத்தது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என போற்றப்படும் விக்ரம் சாராபாய் அவர்களின் பெயரால் அழைக்கப்படும் இந்த விக்ரம்-1 ராக்கெட் கார்பன் ஃபைபர் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் பல செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் பூமியின் வட்டப்பாதையில் செலுத்தும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட திரவ எரிவாயு இயந்திரங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஸ்கைரூட் நிறுவனத்தின் தகவல்களின்படி இந்த ராக்கெட்டை எந்த ஏவுதளத்திலிருந்தும் 24 மணி நேரத்திற்குள் ஏவ முடியும் என்பதால் வாடிக்கையாளர்களுக்கு மிக வேகமான விண்வெளி அணுகலை வழங்கும் திறன் இதற்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் ஒட்டுமொத்தமாக வட்டப்பாதையில் செயற்கைக்கோள்களை ஏவும் திறன் கொண்ட மிகச்சில தனியார் ராக்கெட்டுகளில் விக்ரம்-1 முக்கிய இடம்பெறும் என்றும் அந்நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்ரம்-1 ராக்கெட்டின் பல்வேறு நிலைகள் நாட்டின் பல சோதனை மையங்களில் பரிசோதிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு பிற்பகுதியில் விக்ரம்-1 விண்வெளியில் ஏவப்படும் என ஸ்கைரூட் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பரிசோதிக்கப்பட்டு வரும் ராக்கெட்டின் அனைத்து நிலைகளையும் விரைவில் ஒருங்கிணைத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்வெளிக்கு ஏவ திட்டமிட்டுள்ளதாக ஸ்கைரூட் நிறுவன அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் விக்ரம்-S என்ற ராக்கெட்டை துணை வட்டப்பாதையில் வெற்றிகரமாக ஏவியிருந்தது. அந்த ராக்கெட் சென்னையை சேர்ந்த ஸ்பேஸ் கிட்ஸ், ஆந்திராவை சேர்ந்த ஸ்பேஸ் டெக் மற்றும் அர்மீனியாவின் பசும் கியூ ஸ்பேஸ் ரிசர்ச் லேப் ஆகிய நிறுவனங்களின் 3 வெவ்வேறு சுமைகளை ஏற்றி சென்றது. இந்த வகையில் இந்தியாவின் தனியார் விண்வெளி துறையை உலக அரங்கில் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய முக்கிய மைல்கல்லாக விக்ரம்-1 ராக்கெட் உருவெடுத்துள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை.